அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்க நிக்கிறோம் என்று பாத்தீங்கன்னா வெள்ளட்டுத்துறையில நிக்கிறோம். ஏனென்றா இன்றைக்கு சர்வதேச பட்ட திருவிழா இங்க செய்யறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா மேலே சரியான மழை பெஞ்சு ஒன்று இருக்கு. வெள்ளட்டுத்துறையில இன்றைக்கு சரியான மழை பெஞ்சு ஒன்று இருக்கு. ஆனாலும் இந்த மழை பெய்கிற இந்த நேரத்தில் நாங்கள் போட்டி நடக்கும். எனவே எங்களால் இயன்ற அளவுக்கு இந்த போட்டியை நாங்கள் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறோம். தொடர்ந்து மழை பெய்யுது. ஆனா மழை பெஞ்சாலும் நாங்கள் அந்த மலைக்குள்ளேயே போய் அந்த பட்டங்களை எடுத்து உங்களுக்கு காட்டுறோம். இது நீங்க பாத்தீங்கன்னா அந்த பார்க்கிங் ஏரியா. எல்லா இடத்துல இருந்தும் வாகனங்கள்ல இருந்து தூர இடத்துல இருந்து வந்து பார்த்துருக்காங்க. அதான் இது வாகனம் விடுற இடம். இப்பதான் வேற ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இனி இப்ப நேரம் போக போகத்தான் அநேக மக்கள் இங்க வருவாங்களா. இப்ப சில ஆட்கள் வந்திருக்காங்க. நாங்கள் அவங்கள போய் கேட்க போறோமா இந்த இடத்துல இருந்து வர்றீங்களன்றதை நாங்க கேட்க போறோம். எங்களோட நீங்க வாங்க. ஓகே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மழை சரியா மோசமா பெஞ்சு கொண்டு இருக்கு. அதான் நாங்கள் இப்ப ஓடி வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ள ஏறி நிக்கிறோமா. இந்த பஸ்ஸுக்குள்ள வந்து ஏறி நிக்கிறோம். ஏன்னா மழை சரியா பெய்ய தொடங்கிட்டு பார்ப்போம். கொஞ்சம் மழை குறைய நாங்கள் அந்த பட்டம் விடுற இடத்துக்கு நாங்கள் போவோம். பாத்தீங்கன்னா இந்த பஸ் கொடியாமத்திலேருந்து வந்திருக்காங்க. இந்த பட்ட திருவிழாவை பாக்குறதுக்காக. நீங்க பாருங்க உள்ள சின்ன பிள்ளைகளோட வந்திருக்காங்க. என்ன தொடர்ந்து மழை பெஞ்சு கொண்டு இருக்கு. அதாலதான் இறங்கி இல்லாம நிக்கிறாங்க. இப்ப மழை ஒடிய அவங்க இறங்கி போய் பார்ப்பாங்க. நாங்க உள்ளவே அவங்கள கேட்போமா. நீங்கள் இப்ப உள்ள பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆக்கள் அங்க தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. தங்கச்சியால் எங்க இருந்து வர்றீங்க நீங்க? நீங்க எல்லாம் நீங்க சொந்தங்கள்ல எல்லாம் கிளிநொச்சியில இருந்து வராங்க. பாத்தீங்கன்னா மழை பெய்யறதால உள்ள நிக்கிறாங்க. இப்ப மழை முடிய இறங்கி போவாங்க. நீங்க எத்தனை வருஷமா இது தொடர்ந்து பார்க்க வாரீங்க? இது நாங்க வீடியோல தான் பாத்துருக்கோம். முதல் முறை வாரீங்க. நீங்க முதல் முறை வர்றதால மழையே வந்துட்டு. ஓகே, எல்லாரும் பார்த்தா நீங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா அந்த மழை தான் கொஞ்சம் தடையா இருக்கு. தொடர்ந்து நாங்கள் அந்த பட்டம் விடுற இடத்துல உங்களை கூட்டிக்கிட்டே காட்டுறோமா. ஓகே, சந்தோஷம். நீங்கள் இது பாத்தீங்கன்னா இப்ப முன்னுக்கு ஏத்தி இருக்காங்க. சும்மா கிரவுண்ட்ல அந்த சின்ன பட்டங்களை ஏத்தி இருக்காங்க. மிச்சம் அந்த பட்டம் ஏத்துற ஏரியாவுக்கு நாங்க உங்களை தொடர்ந்து கூட்டிக்கொண்டு போறோமா. எல்லா ஆக்களும் மழையே பாராமல் பாருங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் கூட பிடிச்சு கொண்டு வாராங்க இந்த இடத்தை பார்க்க. வாராங்க. இஞ்சால நீங்க பாத்தீங்கன்னா இதால இப்படி நடந்து கன தூரம் போகணும். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் 1 மைலுக்கு நடந்து போகணும். போனாதான் அந்த ஏத்துற கிரவுண்ட் இருக்கு. நான் உங்களை நேர கூட்டிக்கொண்டே காட்டுறோமா. ஓகே, நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இது அந்த பட்டம் பார்க்க போற அந்த ஆரம்ப இடம். இவங்க போற ஆக்களுக்காண்டி எள்ளுப்பாகு. அக்கா இது என்னது? பொறிகுளாங்க. இது கடலமா. நீங்க பாத்தீங்கன்னா இந்த எள்ளுப்பாகு வெள்ளட்டுத்துறை தான் ஃபேமஸ். நீங்க இதை சாப்பிட்டா விடவே மாட்டீங்க. நாங்க இப்ப பாத்துட்டு போறோம். விரைக்க வந்து வேண்டுவோம் அக்காக்க. ஓகேயா, சந்தோஷம். நீங்க எந்த இடத்துல இருந்து வர்றீங்க? நாங்க இந்த வெள்ளட்டுத்துறை. ஓகே, இவன் இந்த ஏரியாலே இருக்கணும். ஆனாலும் இவ பாக்குறதுக்கு அங்க தூரம் போகணும். என்ன 1 கிலோமீட்டர் போகும். பாத்தீங்க அந்த சின்ன தம்பி எல்லாம் பார்க்க வந்திருக்காங்க. அண்ணா அந்த மகன் முல்லத்திலேருந்து பட்டம் பார்க்க வந்திருக்காரு. இந்த மலைகளை என்ன செய்யற இந்த காலநிலையால கொஞ்சம் சனம் வரத்தும் குறைவா கிடக்கு இந்த பட்ட போட்டிக்கு. பாருங்க, இப்ப மழை பெய்யறதால அவர்கள் அந்த சின்ன கொட்டிலுக்கு ஒதுங்கி நிக்கிறாங்க. இப்ப மழை முடிய அந்த இடத்துக்கு போவாங்களா. பாத்தீங்கன்னா இதான் அந்த நுழைவு இது அடிச்சிருக்கிறாங்க. இதால நுழைஞ்சுதான் உள்ள போகணும். சர்வதேச வினோத சித்திர பட்டம். இது போட்டி முடிஞ்சு இப்ப கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிறாங்களா. சரி. ரைட். நாங்களா யூடியூப் சேனல்ல போடுறேன். இது பாத்தீங்கன்னா ஒரு ஜெட் மாதிரியா, ஒரு பிளேன் மாதிரி செஞ்சிருக்காங்க. பாருங்க எவ்வளவு பிரியாசப்பட்டு செஞ்சிருக்காங்க. இந்த வெயிட் குறைவா மூங்கில் எல்லாம் சீவி இது இப்ப போட்டி முடிஞ்சு அவங்க தங்களை வீட்டுக்கு முன்னால கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்களா. ஒரு ஜெட் பிளான்ல செஞ்சிருக்காங்க. செட்டியல் பேனுகள் எல்லாம் போட்டு. நாங்க எனக்கு முன்னவெல்லாம் அவ ஏத்தி முடிச்சிட்டினா. அப்ப அவ ஏத்தின அந்த வீடியோ எங்களுக்கு காட்டினா பாருங்க அது எப்படி ஏறுதுண்டா. இழுக்க போறாங்களா. ரைட். ஓகே. ஜெட் மாதிரி பாருங்க விசிறியெல்லாம் போட்டிருக்காங்களா. அப்படியே சுத்தி கொண்டு இருக்குது. நல்ல அழகா இருக்குது. சூப்பர். பாருங்க எவ்வளவு அழகா. குண்டெல்லாம் விழுமா. ரைட். அவ்வளவு நுட்பமா செஞ்சிருக்கீங்களே. இந்த குண்டு அடிக்கிற மாதிரி. பாருங்க இது அந்த குண்டு அடிக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க. மேல அப்படி தட்டு மாதிரி கிளம்பி அது இந்த கீழே குண்டுகள் போடுற மாதிரி. ரைட். பாத்தீங்க
ஆ ரைட். அந்த குண்டுகள் கீழே விடுது. சூப்பர் என்ன சூப்பர் என்ன உங்களை பெரிய ஆக்கள் கொஞ்சம் வேற வலிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கள் வந்து கொண்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீதி 2 கரையிலையும் கூடுதலா அந்த கடையல் போட்டிருக்காங்க. இதெல்லாம் அந்த கரஞ்சுண்டல் வண்டியல் கடற்கரையாளம் கடற்கரையாளம். நாங்க இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த பட்டம் ஏத்துற இடத்த நாங்க கடற்கரை ஆலையை போய் உங்களுக்கு காட்ட போறோம். இப்ப அந்த பட்டம் ஏத்துற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த கடற்கரையை பாத்தீங்கன்னா நல்ல அழகா இருக்கு பாருங்க. இந்த வெள்ளெடுத்துற கடற்கரை இவ்வளவு அழகா இருக்கு. அலைகள் எல்லாம் விரிஞ்சு வருது. நல்ல நீட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. சின்ன ஆக்களை பாத்தீங்கன்னா பட்டமேத்த வந்து கடலுக்கா குளிக்கிறாங்களா? வாங்க. ஆனா இது என்ன பட்டம்? புழு புழு. ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ல பட்டம் இருக்கு பாருங்க. அதுல ஜெட் மாதிரி ஒரு பட்டம் வருது. அந்த பட்டத்தை பாத்தீங்கன்னா அது ஒரு புழு மாதிரியா அந்த வண்ணாத்தி பூச்சி இந்த அடுத்த கட்டத்துக்கு வர அந்த புழு ஷேப்ல அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இது என்ன பட்டம்? விஜயன்ற அந்த இதோ அது போல கிடையாது. இஞ்சி உள்ளூராட்சி. நீங்க சில பட்டங்களை பாத்தீங்கன்னா அந்த டிசு எல்லாம் பிஞ்சுட்டு ஏன்னா தொடர்ந்து மழை பெஞ்சு கொண்டு இருக்கிறதால அந்த டிசுவல் பிஞ்சு ஆனாலும் ஏறிக்கொண்டு நிக்குது. ஆனா இது என்ன பட்டம்? ஆனா இது என்ன பேர்? இத பாத்தீங்கன்னா ஒரு பீரங்கி பட்டம். குண்டு சுட போன்னு அவர் சொல்றாரு. இப்ப பாருங்க கொஞ்சத்தால அந்த குண்டுகள் எல்லாம் கீழே விழுமா? கீழே விழுமா குண்டுகள்? சுடுமோ? ஓ ரைட் ரைட் ரைட். பாத்தீங்கன்னா ஒரு குண்டு ஒன்று சுட்டுட்டா சூப்பரா தான் இருக்கா. நீங்க பாத்தீங்கன்னா ஆக்களை வெளியில விட்டுருக்காங்களா அந்த இதெல்லாம் அடிச்சு உள்ளால வந்த கஷ்டம். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து ஒரு வித்தியாசமான பட்டங்களை அவங்க ஏத்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க பாக்குறது பீரங்கி பட்டமா? அதான அந்த குண்டு சுட்டதா போட்டு காட்டினாங்க. தொடர்ந்து பட்டங்களை ஏத்த போறாங்க. அப்ப ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு வித்தியாசமான பட்டம் ஒவ்வொரு தரத்தான் ஏத்த விடுறாங்க. ஏனென்றால் ஒவ்வொரு தரம் ஏத்த விட்டு தான் அந்த மார்க்ஸ் போட்டு அந்த பரிசுகளை அவங்க கொடுக்குறாங்க. பட்டங்கள் ஏறாட்டி பாயிண்ட்ஸ்கள் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒன்றா ஏத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இது என்ன பட்டம்? இது அண்ணா இது என்ன பட்டம்? மிஸ்டர் வால்கன். என்ன அந்த இங்கிலீஷ் படம் இது? ஏதோ பேர் சொல்றாங்களா எங்களுக்கு தெரியல. பெரிய பட்டங்கள் எல்லாம் பின்னால்தான் வந்து கொண்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பட்டங்கள் போட்டிக்கு இப்பதான் ஒன்றொண்டா உள்ள விட்டு கொண்டு இருக்கிறாங்க.
பாத்தீங்கன்னா இப்பதான் பெரிய பெரிய பட்டங்கள் எல்லாம் உள்ள விட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஒன்றா தான் உங்களுக்கு ஏற்றி அதை காட்டுவாங்க அவங்க. ஒரு பட்டம் மட்டும் ஏத்தி இருக்காங்க. உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் அதுல எழுதி இருக்கிறாங்க. ஒரு ரத்த தானத்தை குறிக்கிற ஒரு பட்டம். ஒரு பெரிய ஒரு பட்டம் ஒன்று ஏத்த போறாங்க பாருங்க. எல்லாம் ரெடி ஆகுறாங்க. இப்ப நீங்க பாக்குறது அந்த பெரிய பட்டம் தான். இன்னும் மங்கால பெரிய பட்டங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா லைன்ல ஒன்றா தான் கொண்டிருப்பாங்க ஏத்துறதுக்கு. இப்பதான் ஆக்கள் கொஞ்சம் கூட வந்து கொண்டிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வாராங்க. மழை விட்டு கொண்டு இருக்கிற அப்படின்னா இது நீங்க பாத்தீங்கன்னா அந்த கருவியில இதுல சேர்த்து இணைச்சிருக்காங்க. இது என்னென்ன பேரு? ரைட் ரைட். ஆனா இது ஒரு காந்தமா காந்த வடிவத்துல செஞ்சிருக்காங்க. அந்த இரும்பு சாமான்களை எல்லாம் இழுத்து பிடிச்சிருக்கு பாத்தீங்கன்னா தானே இழு. ரைட் ரைட் ரைட். பாருங்க அந்த சில உபகரணங்கள் தொங்குது. அது இழுத்து எடுக்கும். காந்தம் அதை தன்னோட ஒட்டி கொள்றதுக்கு இழுத்து எடுக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஒரு காந்தமா இது ஒரு காந்தம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் ஏத்த விட்டுட்டு அதுல பெயிண்ட்ஸ் போட்டுடலாம். அதுக்கிடையில வடிவு பார்ப்பான். வடிவு மற்றது ஏறுற முறையிலும் பார்ப்பாங்க. ஏறுற முறையில் எல்லாத்தையும் பார்த்துட்டா நான் இதுக்கு பொஸ்ட் செகண்ட் போடுவாங்க. மற்ற ஏறவும் போடுமே. ஏறாட்டி பாயிண்ட்ஸ் இல்லை. இப்படி செகண்ட் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இது போட்டி எப்படி தீர்மானிக்கிறான்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஏறி மேல நிக்கணும். சில பட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஏறிட்டு விழுந்துரும். அப்ப அது அவங்களை எடுக்க மாட்டாங்க. அப்ப ஏறி ஒரு குறிப்பிட்ட நேரம் அதை நிக்கணும். காந்தம் அழகா ஏறி நிக்குது பாருங்க. மற்ற இன்னும் விசிறி அது என்ன ரைட் ரைட்டா. நீங்க இது பாத்தீங்கன்னா பாகுபலி படத்துல அந்த வில்லன் பாவிக்கிற வண்டில இந்த தம்பியாக சொல்றாங்க. ஆனா ஏறி நிக்குது. அந்த படத்துல வந்த மாதிரி அந்த காட்சியெல்லாம் அமைச்சு செய்யறாங்க. இந்த பட்டத்தை பாத்தீங்களா? ஐபோன் பாத்தீங்கன்னா ஐபோன் வடிவத்துல ஒரு பின்னால கேமரா எல்லாம் இருக்கு. பின்னால பாத்தீங்கன்னா 3 கேமரா ஃபிட் பண்ணிருக்கு. ஐபோனா அதுல மேடையெல்லாம் அமைச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஏதோ இசைக்குழு எல்லாம் போடுவாங்க. இப்ப பாக்குற பட்டம் பாகுபலி பட்டமா பாருங்க. அவன் கீழே இறக்கிட்டாங்க. இப்ப நீங்க அதை பாக்குறீங்க. அந்த பாகுபலி அதுல எடுத்து அந்த அதே மைய வடிவமைச்சிருக்காங்க. நீங்க பாருங்க மழை பயங்கரமா பெய்யுது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேமரா மைக்குகளுக்கு எல்லாம் தண்ணி அடிக்குது. என்றாலும் நாங்கள் இயன்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த வீடியோல எடுத்து காட்டுறோம். இன்னும் பட்டம் இருக்கோ கணக்க இன்னும் இருக்கு. இன்னும் கணக்க பட்டம் ஏத்த இருக்குது. ஆனா மழை பெஞ்சு கொண்டு இருக்கு தொடர்ந்து. பாகுபலி பட்டத்தை தான் பாக்குறீங்களா? அவங்கள எல்லாம் அந்த பம்ப போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கரஞ்சுண்டல் வண்டியை நாங்க பாக்குறோம். பாருங்க அந்த அண்ணன் என்னென்ன வகையா செய்திருக்காருண்டு. இது என்ன கடல்
பருப்பு வடை. இங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ விதமான சாப்பாடு அவர் உள்ள செய்திருக்கிறார். உள்ள நீங்க பாத்தீங்கன்னா கடலையெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த பட்டம் பார்த்துட்டு விரையக்க தான் நாங்கள் சாப்பிடுவாங்க. என்ன அழகா செய்திருக்கிறாருன்னு பாருங்க. பார்க்கவே நல்ல வடிவா இருக்கு சாப்பாடுகள். மாபெரும் வினோத விசித்திர சர்வதேச பட்ட போட்டி திருவிழாவும் இன்னிசை இரவும் கலந்த இந்த மாலை பொழுதிலே சங்கமித்து மறுபடிக்கும் இந்த சிறப்பு நேரத்தில் நாகலிங்கம் வீரராயன் அவர்களோடு இன்றைய தினத்திலே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் அந்த பட்டமேத்திர பின்பக்கத்துல நிக்கிறோமா. இப்ப நாங்க பாத்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் பின்பக்கத்துல இருந்து மேல இருந்தாலும் இதை ஷூட் பண்றோம். இந்த ஏத்தின பட்டங்கள் எல்லாம் கீழே வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஒரு சோளம் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இன்னைக்கு ஆக்கள் குறைவு என்ன இந்த முறை மழையால. போன முறை நீங்க வந்தீங்களா? போன முறை ஆக்கள் கூட வந்து. இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த மழையால கணக்கு சனம் வரையில அதால பிசினஸ் பண்ற ஆக்களும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அவங்களை அழகா அவிச்சு உடனுக்குடனே இதை கொடுக்குறாங்க. இப்ப போறாங்க ஆக்கள் வரையக்க நான் நினைக்கிறேன் நம்ம ஆக்கள் வேண்டுவாங்களேன்னு. ஓகேண்ணே, தேங்க்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா அந்த மேடையெல்லாம் போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த பட்டம் ஏற்றி இந்த நிகழ்வுகள் முடிய அங்க இசைக்குழு எல்லாம் போடுவாங்க. இரவிரவா இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். இப்பதான் அந்த ஆக்கள் கொஞ்சம் வந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அந்த மழையால கொஞ்சம் ஆக்கள் வராமல் இருந்தா இப்ப எல்லாம் இத நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெள்ளட்டுத்துறை சேவடி என்று இதை சொல்றது. இது ஒரு ஒரு சின்ன விளையாட்டு இடம் மாதிரி இருக்குது. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நீச்சல் தடாகம் இருக்கா. இந்த மேல இருக்கு. இந்த இதுக்கு அங்கால நீச்சல் தடாகம் செஞ்சிருக்காங்க. சின்ன பிள்ளைகள் வந்து குளிக்கிறது. இங்கால அவங்க தொழிலுக்கு போற ரோலர் எல்லாம் இங்க கட்டி இருக்கிறாங்க. இது அந்த பின்னேற டைம்ல சின்ன பிள்ளைகளை கூட்டுக்கு வந்து இதுல விளையாடுவாங்க. நல்ல அழகா இந்த இடத்த வடிவமைச்சிருக்காங்க. ஓகே ஓகே. அந்த பட்டம் ஏற்றுற இடம் அந்த கிட்டத்தான் தெரியுது. பாத்தீங்களா இங்க பார்க்க அந்த மேடியல் தெரியுது. என்னன்னா இன்றைக்கு மழை பெய்யறதால சனங்கள் கணக்க வரையில அது பெரிய ஒரு கஷ்டமா போட்டுது. அல்லாட்டி இந்த இடமெல்லாம் நிரம்பி இருக்கும். தொடர்ந்து மழை பெஞ்சு கொண்டு இருக்கிறதால ஆக்கள் கணக்க விரையிலாம போயிட்டு. ஆனாலும் கொஞ்சம் ஆக்கள் அந்த பட்டம் ஏற்றுற இடத்துல நிக்கிறாங்க. உங்களுக்கு கூட்டிக்கிட்டே காட்டுறோமா. பாத்தீங்கன்னா சுண்டல் கடை எப்படி போட்டிருக்கான்னு பாத்தீங்களா. அழகா சுண்டல் பிடிச்சிட்டு வேற எங்கதான் போயிட்டுவோமா. அவர் எங்களை வீடியோ பிடிக்கிறாரு.
ஏத்துறது அதான் இந்த ரயில் பார்க்காமல் வந்தா பிந்தி இருபது இசைக்குள்ள போடுறோம். இந்த மேடையில தானா இது என்ன ஜெட்டோ? ரைட் ரைட். விண்வெளியில் இந்த பின் ராக்கெட் இதுகளெல்லாம் கொண்டு வராங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விண்வெளி ஆய்வு கூடத்துக்கு போற அந்த அந்த ராக்கெட்டுகள் அதுகள் இந்த சிஸ்டத்துல செஞ்சிருக்கிறாங்க. கிட்டார் பாட்டா பாத்தீங்களா? கிட்டார் சூப்பராக இருக்குதா? கிட்டார் அங்கால விண்வெளி ஆய்வு கூட பட்டம் ஏத்துறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு அக்கா ஏத்துறாவா கிட்டார். இப்ப பாக்குற பட்டம் கிட்டாரா? அக்காவை செய்து அந்த அக்காவை செய்து பட்டம். இது அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு வடிவு குறிப்பிட்ட நிமிஷம் நிக்கணும். அதுதான் அந்த கருத்து இல்ல அவங்க கொஞ்சம் இது போட்டிருப்பாங்க அதுக்கு. டிராகனை இறக்கிட்டாங்க கீழே பாத்தீங்கன்னா இறக்கிட்டாங்களா? இறக்கி இப்ப கீழே அப்படியே இறக்கி கொண்டு போறாங்க. பாருங்க எந்த பெரிய டிராகன் எப்படி எடுத்திருக்காங்க. சூப்பரா தான் இருக்கு. நல்ல அழகா செஞ்சிருக்கிறாங்க. மழை கடுமையா பெய்யறதால பெரிய கஷ்டமா இருக்கு ஆட்களுக்கு. ஆண்டாலும் மழைகளே அவங்க சோத்து போகாம செய்யறாங்க இந்த இடத்துல. நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வீணை ஏறப்பதான் ஒரு கிட்டார் ஒன்று ஏத்துறாங்க. பாருங்க அறந்து போடுது. கிட்டார் அறந்துட்டு ஐயோ கிட்டார் அறந்து ஆனா சரியான கஷ்டப்படாது. கிட்டார் அறந்து போயிட்டு கோயிலுக்கு அங்காலையா. ஆனா நல்லா இருக்கு.
டிராகனை திரும்ப ஏத்திட்டாங்களா? கடைசியா அறிவிப்பாங்க, கடைசியா தான் அறிவிப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பட்டங்களை ஏத்தி முடியத்தான் அந்த இறுதியா அந்த முதலாவது ரெண்டாவது அந்த தரவுகள் அறிவிப்பாங்களா. இப்ப டிராகன் நல்லா இருக்கு, வடிவா செய்திருக்காங்க. குறிப்பிட்ட டைமோட இறக்கிடுவாங்க. அப்படியே வேறாட்டி அதுக்கு போயிடுச்சு. அப்ப முன்னுக்கே ஏத்தி பிராக்டிஸ் பண்ணிடுவாங்க. எதியெல்லாம் பார்த்துதான் இதாண்டுவாங்க.